என்னது? பிரசாதம். பிரசாதம் எனக்கு எதுக்கு? நீ சாப்பிடு. மலடி உன் குறைக்கு நான் ஜவாப்தாரி. ஏது ஏது என்ன கொஞ்ச நாள் போனா அரச மரத்தை என்னைய சொத்து சொல்லுவ போல இருக்கேன். போய் டிஃபன் கொண்டா போ. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எப்படியும் எப்போ எப்போன்னு கேக்குறேன். நீ பூஜை பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து 2 உலக யுத்தம் முடிஞ்சு 3வது உலக யுத்தத்துக்கு தயாரா நிக்கிறாங்க. ரஷ்யாவும் ராக்கெட்ல சந்திரபட்டல போய் திரும்பி வந்துட்டான். உன் விஷயம் அழுவறியே? ஐயே, ஒரு குழந்தைய பேக்கிறதுக்கு வழிய காணும். குடங்குடமா கண்ணில் தண்ணி விட கத்துக்கிட்டாக்கும். பாப்பா 5-6 இட்லியாவது கொண்டா, பசியாவது ஆகட்டும். என்னவா என்ன தனியா அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டீங்களே? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த மோட்டார் சைக்கிள் வந்ததுல இருந்து அது ஓடல, நான் தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். இந்த லட்சணத்துல அதுக்கு பெட்ரோல் வேற. பெட்ரோல் ஓடாத மோட்டார் சைக்கிள், பிள்ளை பெறாத பெண்டாட்டி, எதிர்த்து பேசுற வேலைக்கார பைய, இந்த மும்மூர்த்திகளையும் கட்டிக்கிட்டு அடணும்னு என் தலையில எழுதி. ஒண்ணு அம்மாவை ஏன் இழுக்கிறீங்க? உங்க ஒண்டிக்கு மட்டும் தானே குழந்தை இல்ல? ஊர்ல உலகத்துல எத்தனையோ பேருக்கு தான் இல்ல. அப்படி உங்களுக்கு குழந்தை மேல ஆசையா இருந்தா இன்னைக்கோ நாளைக்கோ உங்க அன்னைக்கு பிறக்க போற குழந்தைய எடுத்து வளங்களே. உயிரோட இருக்கிறேன்னு பாக்குறியா? அந்த குட்டி யமனை கொண்டாந்து வளர்க்க சொல்றியா? என்னங்க குழந்தைய போய் யமங்க மேலாம் சொல்லிட்டு? உனக்கு என்னடா தெரியும்? எங்க அண்ணி உண்டான அடுத்த மாசமே எங்க அண்ணா அவுட். அந்த குழந்தைய கொண்டாந்து நான் வளர்த்தா பெத்தப்பம் போன மாதிரி சித்தப்பனும் போக வேண்டியதுதான். என்னமாங்க உங்களுக்கு குழந்தைக்கு குழந்தையும் ஆச்சு, ஆஸ்திக்கு ஆஸ்தியும் ஆச்சுன்னு நான் சொன்னேன். ஆஸ்தி சேர்க்கறத பத்தி என்கிட்ட சொல்லாதே. அதை எப்படி கொண்டாடணும்னு எனக்கு தெரியும். ஆமா, குழந்தை இல்லாம ஆஸ்தி எதுக்குன்னு கேக்குறேன். அதுக்காக ஊராம் பிள்ளை எடுத்து வளர்க்க சொல்றியா? யார் உங்க அம்மா உபதேசமா? அது இங்க நடக்காதுடா. எனக்கே குழந்தை பிறக்கணும், பிறந்தே தீரும். பிறக்கும் பிறக்கும். என்ன பிறக்கும் பிறக்கும்? டாக்டர் சந்தானம் சொல்லிருக்காருடா என் உடம்புல ஒண்ணு இல்லைன்னு. அதனால தான் சொல்றேன் அம்மாவை ஒண்ணும் சொல்லாதீங்கன்னு. கேட்டியாடி அவன் கேட்ட கேள்வி? உன்னால எவ்வளவு பெரிய அவமானம் எனக்கு. ஆமா சடையா, நாங்கன்னா உனக்கு மட்டும் இல்ல, கடவுளுக்கு கூட ஏழனமா போச்சு. அம்மா அம்மா அம்மா, என்னம்மா நீங்க கூட இப்படி சொல்றீங்களே? ஏதோ தெரியாதனமா சொல்லிவிட்டேன், மன்னிச்சிடுங்கம்மா. ஜாய், சொன்னது எங்க மன்னிப்பு கேட்கறது அங்கேயே? எல்லாம் இதுக்கு காக்கா பிடிக்கிறதுக்கு. இங்க தம்பி சாமிநாதா. அக்கா வாக்கா வாக்கா அக்கா வா. வாண்டாப்பா, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் உள்ள வை. என்னடா அது முறைச்சு பாக்குற? நான் யாரோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். நானு சாமிநாதனுக்கு ஒண்ணு விட்ட சித்தப்பா மகடா. எடுத்துக்கிட்டு போய் உள்ள வை. எங்க அக்காடா, எனக்கு முன்னால பிறந்தது. அக்கா இந்த சித்தப்பா இப்படிதான் இருக்கிறேன். கை கட்டினது வாய் கேட்டாம. அது இருக்கட்டும், இது யாரு? இது வானர சேனைகளை கொண்டாந்துருக்கேன். இத்தனையும் உனக்கு பிறக்க வேண்டிய பிள்ளைங்கடா. என்ன எனக்கு பிறக்க வேண்டியதா? அதான்டா என் பெரிய மக பங்கஜம் இல்ல, அவளோட பிள்ளைங்க. ஓஹோ, இந்த குடும்ப கட்டுப்பாடு ஆபீசருடைய குழந்தைங்களா? என்ன குட்டம் என்னமோ, அப்பவே என் மக பங்கஜத்தை கட்டிக்கடான்னு சொன்னேன். கேட்டியா? அது கடகட்டும் அக்கா. பங்கஜன் தங்கச்சி ஒருத்தி இருந்தால சின்னவ, அவ என்ன நான் இருக்கிறேன். அதை நிச்சயம் பண்ணிட்டு போறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். எப்படியாவது முடிச்சிடக்கா. சந்தா, எங்க பவுனக்கா வந்திருக்கு. தட்டு நிறைய இட்லியும் சொம்பு நிறைய காஃபியும் கொண்டா. பாலகாரம் கிடக்குதுடா. சாந்தாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவ என்ன நினைக்கிறாளோ என்னமோ. நல்லா யோசனை பண்ணிக்கப்பா. நான் என்னமோ என் சின்ன பொண்ணை கொடுக்க ரெடி. எங்க வம்சாவளியில குழந்தைகளுக்கு பஞ்சமே கிடையாது. பார்த்தே இல்ல? இப்ப என்ன முடிவு பண்ற? முடிவு என்ன? முடிச்சிட வேண்டியதுதான். முடிச்சிடக்கா. 2வது கல்யாணம் பண்ணிக்க சட்டம் ஒத்துக்காதேடா. சாந்தா வாமா, வா வா. சௌக்கியமா இருக்கியா? ஏதாவது முழுகாம இருக்கியா? ஐயோ, இது என்ன கேள்வி? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வாயில ரத்தத்தை ஊத்துற மாதிரி நீ வேற என்ன அவமானப்படுத்துற? இந்த மலடியை கட்டிக்கிட்டது இருந்து நான் படுற அவமானம் இருக்கு. அப்பா போதும்டா பெருமாளே. அடாடாடா சும்மா இருடா. ஏதோ வாயில வரை கேட்டுட்ட, மன்னிச்சுக்கடா. சாந்தாம்மா வாங்கம்மா. என் தம்பிக்கு குழந்தை பிறந்திருக்கு, இன்னைக்கு தொட்டில போடுறோம். நீயும் உங்க புருஷனும் கட்டாயம் வாங்கம்மா. இந்தாமா, ஏதோ பெரியவ சொல்றேன், புள்ள குட்டி பெறாதவள இந்த மாதிரி சுபகாரத்தை கூப்பிடாதம்மா, சாஸ்திரம். அதனால என்னம்மா இப்படியேவா இருந்துட்டு போகுது? கடவுள் கண்ணை திறந்தா நாளைக்கே புள்ள குட்டிங்க பிறந்துட்டு போகுது.
உனக்கு ஒரு ரூல், எனக்கு ஒரு ரூலா? இவன் மட்டும் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைய பெத்துக்கிட்டு தொட்டில போட்டு ஆட்டுவானா? நான் கடவுள் கண்ணை திறப்பாருன்னு வாயை பொழுதுகிட்டு நின்னுகிட்டு பாக்கணுமா? போட. ஏதோ என் சம்சாரம் தவறிட்டு வேலை செய்துகிட்டேன். அது சரி, அவ உத்தமி மஞ்ச குங்குமத்தோட போயிட்டா. இது இருந்துகிட்டு உயிரை எடுக்குது. ஐயாதாமா வெட்ட சொன்னாரு. காய்க்காத இந்த மரம் எதுக்குடா, வெட்டி எரிஞ்சிட்டு வேற கண்ணு வைடான்னு சொன்னாரு. அக்கா 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 பதிவு என்ன குணவதி அக்கா, அந்த காலத்துக்கு ஒரு நலாயினா இந்த காலத்துக்கு சாந்தாதான் அக்கா. ஆமா அக்கா, அவ தெய்வமா இருக்க வேண்டியவோ தவறு இந்த நாட்டுல வந்து பிறந்துட்டா. படிச்சவ பாரு, அதான் புருஷமனும் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டா. என்னடா இது, ஒரு ராத்திரிக்குள்ள உனக்கு என்ன மயமானம் பண்ணாலும் உன் மனசு ஒரு அடி அப்படி மாறி போச்சு. மனசு மட்டும் மாறல அக்கா, இந்த சாமிநாதன் லைஃபே மாறி போகுது அக்கா. அக்கா, இதுவே உனக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட். அப்பா சொல்றது கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லிட்டு குதியாண்டா. ஏதாவது குழந்தை ஆமா அக்கா, குழந்தை கிழந்த பெத்துக்கிட்டு எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு. என்னடா அது, ஏதாவது கனவு கண்டியா? கனவு இல்லக்கா, இந்த கடுதாசிய பாருக்கா. நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பத்தோட சௌக்கியமா இருந்து அவ கையாலேயே லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாக்கா. ஐயா ஐயா, இது அக்கிரமம், அநியாயம். என் மாதிரி ஆம பூண்டா மாதிரி அடி எடுத்து வச்சு மகாலட்சுமி மாதிரி இருந்தா எங்க அம்மாவையே வெளியில அனுப்பிச்சிட்டியே, இது நியாயமா? நீங்க நல்லா இருப்பீங்களா? என்னடா இது, உங்க அக்கா கிட்ட போய் தகராறு பண்றேன்? இருங்க, இந்த அம்மா பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணா மட்டும் உங்களுக்கு குழந்தை பிறந்துருமான்னு கேட்கிறேன். சத்தியமானு சொல்றேன், செத்தாலும் உங்களுக்கு பிறக்கவே பிறக்காது. யாரா அவன் idiot? செத்தா குழந்தை எப்படி பிறக்கும்? நீங்க வேணுமா பாருங்க, எங்க அம்மா கண்ணீர் வெள்ளத்துல நீங்களும் சும்மா அப்படியே முதக்க போறீங்க. எந்த வெள்ளமும் என்ன ஒண்ணு செய்யாதுடா, சும்மா ஸ்டீம் லான்ச் வச்சு அடிப்பேன். Sister-in-law died. தொலைஞ்சு. என்னங்க சடையா சடையா, என்னங்க பாத்தியா இந்த கொடுமையே? சாந்தாமாவுக்கு ஒண்ணு இல்லைங்களே. அவளை பத்தி இப்ப என்னடா இருக்கு? எங்க அண்ணன் போன மாதிரி எங்க அண்ணியும் போயிடுச்சாண்டா. என்னங்க அண்ணி போயிட்டாங்களா? அப்ப பிறந்த குழந்தையினுடைய கதி இனிமே அதனுடைய விதி என்ன தான் நிர்ணயிக்கணும்டா. வருத்தப்படாதீங்க. என்ன செய்யறது புரியல. இனி இந்த சொத்துக்கும் குழந்தைக்கும் நீங்க தான் ஆதரவு. அம்மா, குழந்தை ஐயா கையில் கூடமா. பச்சை குழந்தை தூக்கி எல்லாம் பழக்கம் இல்ல. வீட்டு சாவியை கொடுங்க, குழந்தைய வேலைக்காரங்கிட்ட கொடுங்க. குழந்தை அத்தை குழந்தைய தெருவில் போட்டுட்டு இப்படி சனி உண்டாது. என் குழந்தை இல்லையா அது?